Hi friends, இந்த வீடியோவில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் சம் ஒன்று பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னு ஒரு 7 ஃபார்முலா இருக்குது. நீங்கள் அதை மட்டும் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அந்த 7 ஃபார்முலா என்னென்னு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து நல்லா மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எந்த மாதிரி சம் கேட்டாலும் ஈஸியாக போட்டுடலாம். சரி, ஓகே. நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சம்மு, அதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். அதை வச்சு நம்ம எப்படி அப்ளை பண்ணி ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ சம் பாருங்கள். அசல் ரூபாய் 7500க்கு 4% ஆண்டு கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு இடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியின் மதிப்பு காண்க. இங்கே கூட்டு வட்டி தான் கேட்குறாங்க. இப்போது ஆண்டுக்கு ஒரு முறை மொத்தத்தொகை, இப்போ ஆண்டுக்கு ஒரு முறை தான் கேட்குறாங்க. அப்போது ஆண்டுக்கு ஒரு முறை மொத்தத்தொகைனா A = P × 1 + R/100 the whole power n. இப்போ A கண்டுபிடிச்சோம்னா தான் நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிக்க முடியும். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் = A - P. ஏங்கிறது மொத்தத்தொகை, Pங்கிறது அசல். சரி, இப்போ இந்த சம்மில் நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். இப்போ Pங்கிறது என்ன? அசல் P = 7500, R = 4%, N = 2. இதெல்லாம் நம்மளுக்கு இந்த சம்மில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். P அதாவது 7500 × 1 + R/100, 1 + R என்ன? 4/100 the whole power n. n என்ன? 2. இதை நம்ம அப்படியே எழுதலாம். 7500 × 104/100 × 104/100. இப்போ இந்த 104 எப்படி வந்துச்சுன்னு நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இந்த 100 இங்கே எல்சிஎம் எடுக்கும்போது 104 ஆயிரும். அப்போ 2 டைம்ஸ் ஏன் போடுறோன்னா இங்கே n 2 டைம்ஸ், n 2ஆக இருக்குது. இதே n 3 டைம்ஸாக இருந்தால் 3 டைம்ஸ், 4ஆக இருந்தால் 4 டைம்ஸ் போடுறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இங்கே 2ங்காட்டி 2 டைம் போட்டுக்கிறோம். 7500 × 104/100 × 104/100. இதையெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 8112. சிம்பிளிஃபை பண்ணுறதெல்லாம் ஈஸி தான். நீங்கள் உங்களுக்கு ஓகேவாக இருக்கோ அந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 சைஃபர் அடிச்சுட்டு 75யும் 100யும் அடித்து, அப்புறம் இந்த 4ஆல் 104 அடித்து ஆன்சர் போட்டிருக்கேன். ஃபைனலாக ஆன்சர் மொத்தத்தொகை என்னென்னா 8112. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் = A - P. நம்மளுக்கு A என்ன? 8112 மைனஸ் P என்ன? 7500. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 612. 612ங்கிறது தான் கூட்டு வட்டி. ஓகேங்களா? இந்த சம் ஈஸியாக இருந்துச்சா? இதே மாதிரி அந்த 7 சம்முக்கான எக்ஸாம்பிள் சம்மையும் நான் ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன். மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.